ஏனுங்க 1.5 ஏக்கரா தோட்டமுங்க, உள்ளேயே கம்பெனிங்க, மாசமான 60,000 70,000 வாடகை வருமுங்க. சேவூர் டவுன் பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. நல்ல சௌரியமான ஏரியா தானுங்க. அவனாசிலேருந்து புளியம்பட்டி போகிற ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க. பக்கத்துலேயே ஸ்கூலுங்க, ஹாஸ்பிட்டலு எல்லா வசதியுமே வந்துருங்க இந்த பூமிக்கு பக்கத்தில். ஆமாங்க, நான் முதலையே சொன்ன மாதிரி 1.5 ஏக்கரா பூமிங்க, உள்ளேயே 2 போர் இருக்குதுங்க. இலவச அக்ரி லைன் கூட 5 ஹெச்பிக்கு வாங்கி வச்சிருக்காங்க தோட்டத்துக்காரரு. அது மட்டும் இல்லைங்க, கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 40 ஹெச்பிக்கு இபி லைன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா சௌரியம் இருக்கிற தோட்டத்தில் போட்டோம்னா 4 காசு மாசமான வருமானம் வந்துட்டே இருக்குமுங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண் பூமிங்க. வெள்ளாமையும் அட்டகாசமாக வந்துட்டு இருக்குதுங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. முன்னையே சொன்ன மாதிரி 2 போர் இருக்குதுங்க. மூயா தண்ணிங்க. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம்னு நினச்சிட்டு இருப்போம்ங்க. அது பார்த்தீங்கன்னா மாசமான வாடகை வர்ற மாதிரி வாங்கலாமா இல்லை தோட்டமாக வாங்கிக்கலாமான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருப்போம்ங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்துருக்குதுங்க. அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க இது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குடோனுங்க. மொத்தமாக 6,800 ஸ்கொயர் ஃபீட் வந்துருமுங்க. பக்காவான பில்டிங்க, பார்த்தாலே தெரியுங்க. புது பில்டிங்க, கட்டி 1லேருந்து 2 வருஷம் தான் ஆச்சுங்க. பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டடமும் ஏனோ தானோ நல்லா கட்டலிங்க. நல்ல பெரிய சைஸ்ல பில்லர் போட்டுங்க, பெல்ட் பீம் பக்காவா போட்டுங்க. 2லேருந்து 3 ஃப்ளோர் பெருசா கட்டிக்கிற மாதிரி தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. ஏனுங்க மேலேயே ஆளு தங்கிருக்கு, சின்ன ரூம் கூட போட்டு வச்சிருக்காங்க. நல்ல அட்டகாசமான தோட்டமுங்க, 1.5 ஏக்கராங்க. நல்ல மாசமான வருமானம் வருமுங்க. இந்த பூமியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியும்னு சொன்னால் சேவூர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணி தரோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏனுங்க நன்றி, வரட்டுங்களா?